ஏப்ரல் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 17க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்ப்போம். ஓகே, இதுல பாருங்க, இந்த ஏப்ரல் 17க்கான நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல பார்க்கக்கூடியது அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா 2026. அர்ஜுன் ராம் மேக்வால், சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் செஞ்சிருக்காரு. ஓகேவா? இந்த திருத்த மசோதாவோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மசோதாக்கள் மொத்தம் தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவை இடத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுக்கு 545ல இருந்து 850 உயர்த்துவதற்கு ஒரு மசோதா, மக்களவையில அதாவது மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இருக்குல்ல, சட்டப்பேரவைகள் வந்து பாத்தீங்கன்னா 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கறதுக்கான அந்த விரைவுபடுத்தக்கூடிய மசோதா, அதே மாதிரி தொகுதி மறுவரை செய்தலுக்கான ஆணையம் அமைக்கக்கூடிய மசோதா, மொத்தம் 3 மசோதாக்கள் வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டது. அதுல இந்த மசோதா வந்து மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 543ல இருந்து 850 உயர்த்துவதை நோக்கமாக கொண்டது. ஓகேவா? அப்ப இந்த மசோதா வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 545 உறுப்பினர்கள்ல 528 உறுப்பினர்கள் வந்து அவைக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 298 ஆதரவும் 230 எதிர்ப்பும் வந்து இருந்திருக்கு. இது வந்து அரசியலமைப்பு திருத்த மசோதான்றதுனால 3ல் 2 பங்கு சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படுது. அந்த சிறப்பு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. இது இந்திய நாடாளுமன்றத்தின் அமைப்பையும் தேர்தல் எல்லைகளையும் மறுவரை செய்யும் செயல்முறையும் முழுமையாக மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்ட முன்மொழிவு. இது குறிப்பாக நீண்டகால மக்கள் தொகை மாற்றம் மற்றும் பாலின பிரதிநிதித்துவம் இடைவெளியை கைவாளுவதற்காக அரசியலமைப்பினுடைய 81, 82, 334A 81 மாநிலங்களவை, அதாவது 80 வந்து மாநிலங்களவையும் 81 மக்களவை பத்தியும் 82 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து எல்லை வரையறை செய்யணும். 334A வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி சொல்லக்கூடியது. அப்ப இந்த சரத்துக்கள்லாம் என்ன பண்ண போறாங்க? திருத்தம் மேற்கொள்ள போறாங்க. நோக்கம் பாருங்க, 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட கணிசமான மக்கள் தொகை வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் மக்களவை விரிவுபடுத்துறது. 2வது 2026க்கு பிந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின் தேவையிலிருந்து இதனை பிரிப்பதன் மூலம் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் பெண்களுக்கான 3ல் 1 பங்கு இடஒதுக்கீட்டை உடனாக செயல்படுத்துவது. அடுத்து கிடைக்கப்பெற்ற சமீபத்திய மக்கள் தொகை தரவுகளின் அடிப்படையில் தொகுதி மறைவரை ஆணையம் அமைக்க மறுசீரமைப்புக்கு ஒரு நவீன சட்ட கட்டமைப்பை வழங்குதல். முன்மொழியப்பட்ட முக்கிய அம்சம் சபையினுடைய பலத்தை வந்து அதிகரித்தது. மக்களவையில மாநிலங்கள்ல இருந்து ஒரு 815 பேரும் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து ஒரு 35 உறுப்பினர்களும் என்ன பண்ண போறாங்க? வரப்போறாங்க. அதனுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 850. சரத்து 82ல திருத்தம். 2026க்கு பிறகு நடத்தப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பின்னரே தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் 3வது நிபந்தனையை நீக்க இது வந்து வழிவகை செய்யுது. இதன் மூலம் 2026க்கு முந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை பயன்படுத்தி தொகுதிகளை உடனடியாக மறுவரையறை செய்ய அரசாங்கத்துக்கு வழிவகுக்குது. விரைவுபடுத்தப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு. 2023ஆம் ஆண்டு 106வது சட்ட திருத்தத்தில் முதலில் விதிக்கப்பட்டிருந்த தாமதத்தை தவிர்த்து தொகுதி மறைவரைக்கு பிறகு உடனடியாக பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு அமலுக்கு வர அனுமதிக்கும் வகையில் சட்டப்பிரிவு 334A வந்து திருத்தம் மேற்கொள்ள போறாங்க. ஓகேவா? அடுத்து எல்லை ஆணையம் 2026 தொகுதி மறுவரையறை செய்யக்கூடியது. இடஒதுக்கீடுகளை மறுசீரமைக்கும் அதிகாரம் இந்த எல்லை நிர்ணய ஆணையத்துக்கு வந்து இருக்கு. இதனுடைய தலைவர் யாரா இருப்பாங்கன்னா பதவியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருப்பாங்க. இதனுடைய உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டா தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மாநில தேர்தல் ஆணையர்கள் பதவி வழி உறுப்பினரா இருப்பாங்க. இணை உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 10 பேரு, 5 MP, 5 MLAs இருப்பாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இருப்பினும் இவங்களுக்கு இந்த 10 நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வந்து கிடையாது. அடுத்தது தொகுதி சுழற்சி. பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்
ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் உள்ள வெவ்வேறு தொகுதிகளுக்கு இடையே சுழற்சி முறையில ஒதுக்கப்படும். அடுத்து பாருங்க, நீதித்துறை பாதுகாப்பு எல்லை நிர்ணய ஆணையத்தால் பிறப்பிக்கப்பட்டு அரசிதழில் வெளியிடப்படும் உத்தரவுகள் சட்டத்தின் வலிமையை கொண்டிருக்கும். அதே மாதிரி அவற்றை எந்த நீதிமன்றத்திலும் எதிர்த்து என்ன பண்ண முடியாது, வழக்கு தொடர முடியாது. முக்கியத்துவம், இடங்களுடைய எண்ணிக்கையை 850 அதிகரிப்பது. அதுதான் இந்த மசோதாவுடைய முக்கிய நோக்கம். இது மகளிர் இடஒதுக்கீட்டை 2030 வரை தாமதப்படுத்தி இருக்கக்கூடிய அரசியலமைப்பு ரீதியான முட்டுக்கட்டையை நீக்குது. தற்போதைய தரவுகளின்படி நம்ம தொகுதி மறுவரையறை அப்படின்றது 1971 மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம இந்த 545 உறுப்பினரை மக்களவைக்கு தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். அப்ப மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2023 கொண்டு வந்தாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாரி வந்தன் அதிநியம். மசோதான்னு கேட்டா இங்க பாருங்க, அதிகாரப்பூர்வ பெயர் அரசியலமைப்பு 106வது சட்ட திருத்த சட்டம். இது குடியரசுத் தலைவர் கையொப்பம் போட்டதுக்கு அப்புறம். மசோதா கேட்டா 128வது மசோதா 2023 கொண்டு வந்தாங்க. தாக்கல் செஞ்சவர் அர்ஜுன் ராம் மேக்வால், சட்ட அமைச்சர். அமைச்சகம் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம். தாக்கல் செய்யப்பட்ட நாள் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 19, 2023 நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டது. குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் கொடுத்தாருன்னா செப்டம்பர் 28, 2023. நோக்கம் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்கள்ல 33% இடஒதுக்கீடு வழங்குறதா இந்த மசோதாவுடைய நோக்கம். கொஸ்டின் பாருங்க, மக்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு உயர்த்தப்பட உள்ளது? 850. மேல பார்த்த கரண்ட் அஃபேர்ஸுக்கான கொஸ்டின். இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. மசோதாவின் படி எல்லை நிர்ணய ஆணையத்தின் யார் தலைமை தாங்குவார்? ஓகேவா? உச்ச நீதிமன்ற நீதிபதி. எந்த சரத்தின் கீழ் தொகுதி மறுவரைய நிபந்தனைகள் திருத்தப்படுகின்றன? ஓகேவா? சரத்து 82. அப்ப மீதி இருக்க கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நாரி சக்தி வந்தன் அதிநியம் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா எத்தனையாவது அரசமைப்பு திருத்த சட்டமாக மாறியது? அடுத்தது, இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அமைச்சர் யார்? எந்த மசோதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா. இந்த மசோதா எந்த அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்டது? அதாவது பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நம்ம இந்த 2 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அது பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர்ல இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதால கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா போறதுனால இதுல உங்களுக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். எந்த ஆர்டிக்கலை திருத்த போறாங்க, தொகுதி மறுவரை ஆணையத்துக்கு யார் தலைவர், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இதுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது பாத்தீங்க அப்படின்னா பாத்துக்கோங்க.